ஒரு சிறிய கிராமத்துல ஏழை விவசாயி ஒருவர் தன் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் முத்தையா. அவருடைய மனைவி செல்வி மற்றும் ஒரு பெண் குழந்தை கண்ணம்மா சிறிய வீட்டில் வாழ்ந்து கொண்டு வந்தனர். ஒரு வருடம் பொங்கல் வந்தது. அப்பொழுது முத்தையாவின் மனைவி செல்வி இப்படி சொன்னாள்: இந்த வருஷம் எல்லாம் ரொம்ப சிரமமா போச்சு. பொங்கல் இப்படித்தான் இருக்கும்னு நான் நினைக்கல. கஷ்டம் வருஷம் வருஷமா வரும் செல்வி. ஆனா பொங்கல் வர்றதே நமக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு என்பதற்காகத்தான். தெரிஞ்சுக்க செல்வி. இப்படி இருவரும் பேசிக் கொண்டிருக்கும்போது முத்தையாவும் செல்வியும் வெளியே வந்து பொங்கல் அடுப்பை பத்த வைத்துவிட்டு செல்வியை பார்த்து முத்தையா இப்படி சொன்னார்: இந்த நெருப்பே நம்ம வாழ்க்கை மாதிரி. சூடு அதிகம், ஆனா அதுல தான் சோறு வேகுது. செல்வி, தெரிஞ்சுக்க. உண்மைதான், நீங்க சொல்றது சரிங்க. செல்வியும் முத்தையாவும் இப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது முத்தையாவுடைய மகள் கண்ணம்மா அங்கு நடந்து வந்தாள். தன்னுடைய அப்பாவை பார்த்து இப்படி சொன்னாள் கண்ணம்மா: அப்பா, இன்னைக்கு நாம கோலம் போட்டோமா? எவ்வளவு அழகா இருக்கு பாருப்பா. போட்டங்கண்ணு, சின்ன கோலந்தா, ஆனா மனசார. சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கம்மா. கடன், பள்ளி செலவு எல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. பயம் இருக்கலாம், ஆனா அந்த பயம் நம்ம நிறுத்தக்கூடாது. நிலத்துல விதை போடுற மாதிரி நம்பிக்கையும் விதைச்சே ஆகணும். புரிஞ்சுக்க செல்வி. இப்படி மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பொங்கல் பானையில் உள்ள பால் பொங்கும் போது கண்ணம்மா அப்பாவை பார்த்து இப்படி சொன்னாள்: அப்பா, பொங்குது பொங்குதே, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். உடனே முத்தையா பொங்க பானைய பார்த்து பொங்கலோ பொங்கல் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்போது முத்தையாவுடைய மனைவி செல்வி இப்படி சொன்னாங்க: இந்த பொங்கல் ரொம்ப கஷ்டமா போச்சு. வெள்ளம் ரொம்ப குறைவா இருக்கு. அன்பு அதிகமா இருந்தா போதும், இனிப்பு தானா வரும். தெரிஞ்சுக்க செல்வி. இப்படி மூவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது பொங்கல் தயாராகிவிட்டது. மூவரும் அதை வீட்டுக்குள் எடுத்து சென்றனர். சாப்பிடத் தொடங்கினர். சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது கண்ணம்மா இப்படி சொன்னான்: அப்பா, இந்த பொங்கல் வேற எந்த நாளையும் விட நல்லா இருக்கு. சூப்பர் அம்மா. ஏன்னா இது நம்ம 3 பேரோட உழைப்பும் ஒன்னா கலந்தது. அதனால்தான் இந்த பொங்கல் அவ்வளவு சுவையாயிருக்கு. தெரிஞ்சுக்க கண்ணு. இந்த ஒரு நாளுக்காவது நம்ம குடும்பத்துல அனைவரும் சந்தோஷமா இருக்கும். மனசார மனசை விட்டு பேசுறானே, இதுவாச்சு மனசு லேசாயிருக்கு. இப்படியே பேசிக்கொண்டிருக்கும் போது கண்ணம்மா அப்பாவை பார்த்து இப்படி சொன்னா: அப்பா, நான் பெரியவளானதும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன். நம்ம வயலை காப்பாத்துவேன். அந்த வார்த்தையே போதும் கண்ணே. அதுதான் இந்த பொங்கலோட நீ தரும் பெரிய பரிசு. பணத்துக்காக அல்ல, உழைப்புக்காக, நம்பிக்கைக்காக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து பேசினால், பொங்கல் பணத்துக்காக அல்ல, நம்முடைய உழைப்புக்காக, நம்பிக்கைக்காக என்று நினைத்தால் எல்லா திருவிழாக்களையும் நம் குடும்பத்தில் சிறப்பாக நடக்கும். இதே போன்ற நல்ல கருத்துடன் உங்களுக்கு வீடியோ வேண்டுமென்றால் நம்முடைய EVS கார்ட்டூன் டிவி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். இன்னும் நிறைய வீடியோக்களை பகிர்ந்து தரப்படும். நன்றி, வணக்கம்.